வருஷம் வருது, நீ மட்டும் மாறவே மாட்ட. நீங்க மட்டும் வருஷம் வருஷம் ஒரே குழம்பு தான் ஆக்கி போடுறீங்க. இந்த வருஷம் எனக்கு என்ன வாங்கி தந்தீங்க? ஆமா, இத மட்டும் கரெக்டா எல்லா வருஷமும் கேட்டுரு. சரி இரு, உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வச்சிருக்கேன். கிஃப்டா? என்ன விஷயத்தினால எனக்கு கழுவி ஊத்துறாங்க. இந்த விஷயத்துல மட்டும் நீ கிரேட்மா. ஐ அப்ரிஷியேட் யூ. என்னவா இருக்கும்? ஸ்கூட்டியா இருக்குமோ? சரி இருக்காது. செயின்? அதுக்கும் அம்மாக்கு வாய்ப்பே இல்லை. ஐபோனா தான் இருக்கும். ஐபோன் ஆமாமா, எங்க வச்சிருக்கீங்க? சீக்கிரம் கொண்டு வாங்க. மெகிதா, உனக்கு ஒரு gift. என்னம்மா இது? நான் ஐபோனு நினைச்சேன், நீங்க பைபிள கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஆமா, இந்த பைபிள் நீ ஃபுல்லா படிச்சு முடிச்சேன்னா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். இந்த வருஷமே வாங்கி தரல, இல்ல அந்த வருஷம் வேற வாங்கி தரீங்களா? சரி, இதை பார்த்தாலே எச்சா வருது. யார் நீ? நான் தான் பைபிள். பைபிள்னா அட்டை போட்ட புக் மாதிரி தானே இருக்கும். உங்களை மாதிரி ஆளெல்லாம் திருத்துறதுக்கு நான் இப்படித்தான் வரணும். சரி பைபிள். சரி, நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி தான். வா போலாம். இங்க பாருங்களேன், நைட்டு ஃபுல்லா என்ன யூஸ் பண்ணிட்டு இப்ப அவ பாட்டுக்கு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. என்ன கொஞ்ச நேரமாவது சும்மா இருக்க விடுறாளா? இங்க நான் நாயா கத்தா, அவங்க பேயா தூங்கா. காலங்கத்தால காதை கிழிக்கிற மாதிரி அலாரத்தை வச்சுக்கிட்டு எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. எம்டி. ஐயோ, இந்த ரீல்ஸ் ராணியோட ரீல்ஸை பார்க்க வேற நிறைய வியூவர்ஸ் காத்துட்டு இருப்பாங்களே. எங்க அந்த போனு? ஏமா, இப்பயாவது விடுமா, பிரஷ் பண்ணிட்டு வாமா. நான் சாப்பிடும் போதே பிரஷ் பண்ண மாட்டேன், இதுல ரீல்ஸ் பார்க்கும் போது வேற பிரஷ் பண்ணுமா? பேட்டரி லோ ஆயிடுச்சுமா தாயே, விடுமா. ஐயோ, போன் வேற ஹேங் ஆகுது, பேட்டரி வேற லோ ஆயிடுச்சு. சரி, சார்ஜ் குத்திட்டே போனை பாப்போம். எப்ப பாரு நீ ஏன் போன் பண்ணிட்டு இருக்க? யூஸ் பண்ற குடு. குடுக்க முடியாது போடி, உன் சௌரியத்துக்குலாம் தர முடியாது. போனை போடுடி. குடுக்க முடியாது போடி. எனக்கும் உனக்கு அப்பா சேர்த்து தானே வாங்கி தந்தாரு, போடுடி. நான் தான் மூத்த புள்ள, போடி நீ போ. ஏமா இவள பாரு, போன் தர மாட்டிக்கா. ஐயோ, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாளுங்க. அடி, அங்க எவ்வளவு பாத்திரம் இருக்கு, பாத்திரத்தை தேய்க்காம போனை தேய்ச்சிட்டு இருக்க. போய் பாத்திரத்தை தேடி. இந்த மனுஷன் போனை வாங்கி கொடுத்து ஃபாரினுக்கு போயிட்டாரு. இதுங்க ரெண்டும் சேர்ந்து ஏன் அவசரம் வாங்குது? இந்த போனால தானே எல்லாம். பொண்ண நான் என்னடா பண்ணேன்? ஓசில ஏசி ரூம்ல இருந்தேன், என்ன விலை கொடுத்துட்டு வந்து இப்படி அடிக்கிறாங்களே. யோ கிரஹாம்பல், உனக்கு இருக்கியா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயோ, நைட் ஆனாலே இந்த பேய்களை வச்சுட்டு பயமா இருக்கே. ஐயோ, நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம பாஸ்டர் தான் சொல்லியிருக்காருல, பயப்படுற இடத்துல பைபிள் எடுத்து வாசிக்க சொல்லி. பைபிளை எடுப்போம், பைபிளை தேடுவோம். ஐயோ ஐயோ, பைபிளை காணுமே. இருக்கு. டேய் பேய்களா, இப்ப வாங்கடா. டீ வந்துடாதீங்கடா, பக்கத்துல மட்டும் வந்துடாதீங்கடா. ஏ சாத்தான், உனக்கு வேணா பக்கத்து வீட்டுக்கு போவீங்க தானே? அவளை பக்கவே பேய் மாதிரிதான் இருக்கு. என்ன ஏண்டா வந்து டார்ச்சர் பண்றீங்க? நைட்ல தூங்க விடுறீங்களா? சரி, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நீங்க என்கிட்ட கவுன்சிலர் வந்திருக்கீங்க, நன்றி. லாயர் உங்களை பத்தி சொன்னாங்க. நீங்க நல்ல கிறிஸ்டின் குடும்பம் தானே, டிவோர்ஸ் வாங்குறீங்க?
அதை ஏன் மேம் கேக்குறீங்க? இவனை நான் என்னைக்கு கல்யாணம் முடிச்சேனோ என் வாழ்க்கையில இருக்க சந்தோஷம் எல்லாம் போயிருச்சு. என் சந்தோஷம் இப்ப எங்க இருக்குன்னே தெரியல மேடம். உங்ககிட்ட சொல்ல என்ன மேடம், இருந்தான்னு சொல்றேன். பாருங்க, கை கால் ஃபுல்லா அடிதடி தான். அடிச்சு போட்டுறான் மேடம். வேலைக்கு போனா வேலையில அவனுங்க கத்துறாங்க, அவனுங்க டென்ஷன். இவட்ட வந்தா இவட்ட டென்ஷன். பார்த்துட்டு தூக்கி வீசிடுறான் மேடம். பாத்திரம் வாங்கி கொடுத்தா என் பைசாலாம் காலி ஆகுது. அதான் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாம பிரிஞ்சு வாழலாம்னு இருக்கோம். டிவர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க, சீக்கிரம் நாங்க கிளம்புறோம். சர்ச்சுக்கெல்லாம் போவீங்களா? சர்ச்சுக்கு ஏதாச்சும் நல்ல நாள்னா மட்டும்தான் மேடம் போவோம். பைபிள்லாம் வாசிப்பீங்களா? பைபிள் கல்யாணத்தோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுதான். அதோட அலமாரியில பத்திரமா வச்சிருக்கோம். நான் சொல்றதை கேளுங்க. குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஜெபத்திலே முடிவு பண்ணிட்டு வாங்க. கர்த்தரே உங்களை வழி நடத்துவார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ஏண்டி சோகமா வர? ஆமாடி, இந்த வருஷம் எங்க அம்மா ஐபோன் வாங்கி தருவாங்க பார்த்தேன். ஆனா இந்த பைபிளை வாங்கி கொடுத்துட்டாங்க. என்னடி சொல்ற? ஒண்ணுமே புரியல. இதோ நிக்குதே, இதான் அந்த பைபிள். இது பைபிளா? உன் ஊர் என்ன? உன் பேர் என்ன? நீ எங்க இருந்து வர? உன் அப்பா அம்மா யாரு? சொல்லு சொல்லு. என்னடி இது கிட்ட போய் போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? என் பேரு தான் பைபிள். பைபிளா? எல்லாரும் பைபிள்ல தான் பேர் எடுப்பாங்க. நீ என்ன பைபிள்னு பேர் வச்சிருக்க? எனக்கு இன்னொன்னு பேர் இருக்கு, பரிசுத்த வேதாகமம். என்ன ரொம்ப பரிசுத்தமோ? எனக்கு ஆதிகாமத்துல இருந்து வெளிப்படுத்தல் எல்லாமே தெரியும். நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்லிடுவேன். சரி, ஏதாச்சும் பைபிள்ல இருந்து வசனம் சொல்லு பாப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம். சரி, இத கரெக்டா சொல்லிட்ட. பிலிப்பியர் 21:1 சொல்லு பாப்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சரி, கரெக்டா எனக்கு தெரியல. சரி விடு. ஹே மேகிதா, இந்த மாதிரி பேசுற பைபிள் நம்மகிட்ட மட்டும்தானே இருக்கு. நம்ம கிட்டதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு இந்த ரீல்ஸ் ராணியோட ஆட்டத்தை. ஏ பிங்கி, சீக்கிரம் வந்து போன படி. என்னது மறுபடியும் நம்ம தானா? இது நம்ம மட்டும்தான் முதல்ல, இப்ப புதுசா வேற ஒண்ணு வந்திருக்கு. நம்ம ரெண்டுத்தையும் வச்சு என்ன செய்ய போறாளோ தெரியலையே. பிங்கி சீக்கிரம் சீக்கிரம். ஹே காய்ஸ், நான் தான் உங்க ரீல்ஸ் ராணி. எல்லாரும் 7வது அதிசயம் வரைக்கும் தான் பார்த்திருப்பீங்க. ஆனா நீங்க இப்ப பார்க்க போறது 8வது அதிசயம். பரலோகத்துல இருந்து பேசுற பைபிள் வந்திருக்கு. அதுவும் சரி. பைபிள், நீ இவங்களுக்கெல்லாம் ஹாய் சொல்லு பாப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. சரி, அது அப்படிதான் பரிசுத்தமா பேசும். ஹே சரி பிங்கி, இதை சீக்கிரம் அப்லோட் பண்ணு. ஏ பைபிளே, இதுக்கு பேசாம நீ பரலோகத்திலே இருந்துக்கலாம். இவளுக்கு 2 பேரும் உன்னை வச்சு என்ன பாடு படுத்த போறாங்களோ தெரியலையே. ஹே பிங்கி, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். மறுபடியும் வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பைபிளை பார்க்கணும்னா மறக்காம எஃபிஎம் சர்ச்சுக்கு 6 மணிக்கு வந்துருங்க. என்னடி எஃப்எம் சர்ச்னு வேற சொல்லிட்டேன். நம்ம பாஸ்டர் தாத்தா கேட்டா திட்ட மாட்டாரா? நம்ம தாத்தா தானே, திட்டவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு பைபிள்னா ரொம்ப பிடிக்கும்ல. சரி, ஏதோ சொல்ற, பார்க்கலாம். சரி பிங்கி, எல்லாத்தையும் எடிட் பண்ணி கரெக்டா அப்லோட் பண்ணிடு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பேச போறாரோ தெரியலையே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆஹா, இது எவ்வளவு நல்ல வசனம். சிலவங்களாம் லூசு மாதிரி ஒரு அதிகாரத்தையே வாசிச்சுட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் ஒரு வசனத்தை வாசித்தாலே ஆசீர்வாதமா இருப்போம். ஏக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? பரலோகத்துல இருந்து நம்ம ஊருக்கு பேசுற பைபிள் வந்திருக்கான். பைபிளா? ஆமா, பேசுற பைபிள்கா. ஆ, நம்ம எனக்கு தெரிஞ்சு பைபிளுக்கு போக டிக்கெட் கொடுக்க வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேணா போய் பேர் கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருவோமா? மச நிக்காம சீக்கிரம் வா, போவோம்.
தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. பரிசுத்தமானவங்க மட்டும்தான் பைபிள் பக்கத்துல நிக்கணும். நான் தான் நிப்பேன். ஏமா யாருமா நீ பைபிளை மறைச்சிட்டு தள்ளு மாத்துற? என்ன நம்மளோட வீடியோக்கு நிறைய வியூஸ் தான் போயிருக்கு போல. பாருங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு. இங்க இருக்க எல்லாருக்கும் இந்த ரீல்ஸ் ராணியோட வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் பைபிளே வாசிக்காத வாலிபர்களே, ஐயோ நம்மளே பைபிள் வாசிக்க மாட்டோம், சரி பரவாயில்ல, எப்ப முடியும்னு காத்துட்டு இருக்கோம் பெரியவங்களே, உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பைபிளை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட பாஸ்டர் அம்மாவை நான் அன்புடன் அழைக்கிறேன். இங்க உள்ள அனைவருக்கும் சோஸ்திரம். முதல்ல நம்ம பைபிளை பார்ப்போம், படிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா இப்போலாம் பைபிள் ஒரு பக்கம் இருக்கு, நம்ம ஒரு பக்கம் இருக்கோம். இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இப்போல காலெல்லாம் அப்படிதான் இருக்கு. இன்னொன்னு சொல்லவா, பைபிளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இல்லைன்னா நான் இப்போ உங்க முன்னாடி இல்லைன்னா நான் என்னைக்கோ பாவம் செஞ்சு பாதாரத்துல போயிருக்க வேண்டியவா. இது ரெண்டு மட்டும் இல்லைன்னா நான் உங்க முன்னாடி இன்னைக்கு இல்லவே இல்லை. நீங்களும் வார சர்ச்சைக்கு வாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, வசனத்தை படிங்க. அப்ப உங்க வாழ்க்கையில என்னென்ன அற்புதம் நடக்க போகுதுன்னு நீங்களே பாப்பீங்க. அப்படி இருக்கும் பாருங்க உங்க வாழ்க்கை. நன்றி. எப்ப பைபிள் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு. ஆமா, ஒருவேளை இது பரலோகத்துல இருந்து வாங்கியிருக்குமோ? ஆமாம்ல, ஏசப்பா நம்மளுக்கும் பரலோகத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி தான் ட்ரெஸ் தருவார் போல. நம்ம வெள்ளை கலர் ட்ரெஸ் வாங்காம பேசாம கலரா வாங்கிடுவோம். வெள்ளை நல்லா இல்லைன்னு. சரி, எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. நம்மளோட லேடி எம்எல்ஏ நான் வருக வருக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க வந்திருக்க அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் பேச போற தமிழுக்கு முன்னெடுத்து, நான் ஏசப்பாவோட பேச்சும் முன்னெடுத்து, ஏசப்பா சொன்ன சிலுவையும் முன்னெடுத்து, கடைசியில நான் முடிக்கிற நன்றியும் முன்னெடுத்து. நன்றி நன்றி நன்றி. சரி, எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. கடைசியில நீங்க பார்க்க வந்திருக்க பைபிள் உங்ககிட்ட கொஞ்ச வார்த்தை பேசுவாங்க. நீங்க எல்லாரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க என்னமோ என்ன புதுசா பாக்குறீங்க. எத்தனையோ வருஷமா நான் உங்க கூடயே தான் இருக்கேன். நீங்க தான் என்ன கண்டுக்கிறதே இல்ல. இப்போ என்னமோ என்ன புதுசா பாக்குறீங்க. நான் ஒரு வருத்தமான விஷயம் உங்ககிட்ட சொல்லட்டுமா? நான் வந்து பரிசுத்த வேதாகமம். ஆனா எத்தனையோ பேர் என்ன பரிசுத்தமா யூஸ் பண்ணாம சின்ன பிள்ளைங்களுக்கு கீர்க்கி விளையாடுற ஒரு புக்காவும், நிறைய வீடுகள்ல தூசியே தட்டாத ஒரு புக்காவும் தான் என்ன வச்சிருக்கீங்க. அது ஏன் தான் எனக்கும் தெரியல. வெள் சங்கீதம் 119 105ல சொல்லியிருக்கிற மாதிரி வசனம் நம்ம காலுக்கு தீபம். ஆனா நம்ம யாருமே வேதத்தை வந்து மதிக்காம கால் கால் மிதிச்சு அது காலை தாண்டி போறோம். அது வந்து எவ்வளவு வருத்தமான விஷயம் தெரியுமா? நான் எப்படி உருவானேன்னா, எத்தனையோ தேவ மனுஷங்க தேவ ஆவியில நிரம்பி என்னை எழுதுனாங்க. ஆனா நீங்க என்ன பரிசுத்தமாவே வச்சுக்கிறது இல்ல. நானே என்னை யோசிக்கிறேன், நாங்க பரிசுத்தமான்னு. அப்படி என்ன வச்சிருக்கீங்க. எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அடுத்து பரி பிரசங்கி 5:1 சொல்லி இருக்கிற மாதிரி, நீங்க எப்பவுமே சர்ச்சுக்கு வரும்போது உங்க நடைய காத்துக்கொள்ளணும். அதன்படி பைபிள வச்சிருக்கும் போது நீங்க எந்த பாவமே செய்யக்கூடாது. ஆனா நீங்க எவ்வளவு பாவங்களை என்ன இந்த பரிசுத்தமாக என்ன வச்சுட்டு நீங்க செய்றீங்க தெரியுமா? ஆனா நீங்க வந்து ஞாபகமே வச்சுக்கிறது கிடையாது. என்ன நீங்க வந்து கையில வச்சிருக்கீங்கங்கிறது. அது எவ்வளமான ஒரு வருத்தம் தெரியுமா? அதுக்கப்புறம் வெளி வெளிப்படுத்தல் 1:3 சொல்லியிருக்கிற மாதிரி வசனத்தை நம்ம எப்பவுமே தியானிக்க மட்டும் செய்யக்கூடாது. அதன்படி வாழ்க்கைய வாழணும். நம்ம எல்லாரும் ஒரு ஒரு நிமிடம் வந்து யோசிச்சு பார்க்கணும். நம்ம பைபிள் வாசிக்கிறோமா? அதன்படி நடக்கிறோமான்னு. அதுக்கப்புறம் எவ்வளவு பொழுதுபோக்குகள் இருக்கு. டிவி, போனு, இன்ஸ்டா, ரீல்ஸ்ன்னு 1008 விஷயங்களை நம்ம எத்தனையோ விஷயங்களை செய்றோம். ஆனா ஒரு நிமிஷமாவது பைபிளை வாசிக்கிறதுக்கு நம்ம செலவிடுறோமா? ஏசப்பா கூட பேசுறோமா? நீங்க யோசிச்சு பாருங்க.
5 நிமிஷமாவது டெய்லியும் பைபிளை வாசிங்க. ஒரு 2 நிமிஷமாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க.